மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி. கேட்ட உடனே விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க நாட்டு மகாராணிக்கு நீங்க கை கொடுப்பீங்களா? உங்க நாட்டு மகாராணிக்கு நீங்க கை கொடுப்பீங்களா அப்படின்னு. நாங்க கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாது. ஏன்? ரெஸ்பெக்ட், மரியாதை. எங்க நாட்டுல எல்லா பெண்களுமே மகாராணிகள் தான். கை தட்டுறவங்க எல்லாம் மகாராணிகள் இல்லையா? சப்த சக்தி சங்கமம் இல்ல? உள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு இந்த ஸ்கூலை பத்தி இவ்வளவு தெரியல. ஆனா ஸ்கூலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல நம்மளோட இந்து கலாச்சாரம் வந்து இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்றதே இங்க வந்துதான். இப்ப கூட காலையில் கூட எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஸ்கூல்ல தான் ஒவ்வொன்றையும் இப்படி ஃபாலோ பண்றாங்க, ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கோன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. மரபையும் அடுத்த தலைமுறைக்கு அளிப்பேன். சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவேன். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை கடைபிடிப்பேன். பாரத நாடு இன்று நாம் இங்கு சப்த சக்தி சங்கமம் எனும் விழாவை சிறப்பாக கொண்டாட கூடியிருக்கின்றோம். சப்த சக்தி என்றால் பெண்ணின் 7 நல்ல குணங்கள் என்பதாகும். அவை கீர்த்தி, ஐஸ்வர்யம், ஸ்ரீ, பூஜை, பக்தி, ஸ்மிருதி, தர்மம். ஒரு பெண் இந்த உலகில் முக்கியமானவர். வீட்டில் அன்பும் அமைதியும் கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை கூறி என் உரையினை தொடங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் கிடைக்கும் அம்மாவிடம். நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். ஈன்ற பொருளின் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு ஏற்ப நாம் அனைவரும் செயல்பட்டு பெருமை சேர்க்க வேண்டும். அம்மாக்களுக்கு நன்றி. गणपतिं शङ्करादिसेवितं विरक्त सकल मुनिवर सुर राजविनुत गुरुगुहं பொதுவா சபையில் அறிஞர்கள் இருப்பார்கள். ஆனால் அறிஞர்களே சபையாக இருப்பதை என் வாழ்நாளில் முதல் முறையாக பார்க்கின்றேன். இது அளவான கூட்டம் மட்டுமல்ல, மிகவும் அழகான கூட்டமாக எனக்கு தோன்றுகின்றது. எண்ணிக்கையிலும் எண்ணத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
7 என்ற எண்ணுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கின்றன, எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இதை உணர்ந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, திருவள்ளுவர் 7 சீர்களில் மிகப்பெரிய செய்தியை கூட அடக்கிவிட்டார்.